இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரோ பேக்கில் அன்னாசி பழ வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 அன்னாசி பழம் மேலே இருக்கிற கொண்ட பகுதியை 2 எடுத்துருக்கோம். இதை நடுறதுக்கு செம்மண் ஒரு பக்கெட் போட்டுக்கலாம். மணல் அரை பக்கெட் போட்டுக்கலாம். சாஃப் ஃபங்கிசைடு எடுத்துருக்கோம். இது தண்டல்கள் வேறுகளை கட்டுப்படுத்தும். இது ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாங்க கவரில் மண் போட்டு நரைச்சிக்கலாம். பாருங்கள், 2 கவரில் மண் போட்டு நரைச்சாச்சு. அன்னாசி பழ செடியை நட்டுக்கலாம். இந்த மாதிரி குழி தோண்டி செடியை நட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு செடியும் நட்டுக்கலாம். ரெண்டு செடியும் நட்டாச்சு. சீவீட் ஃபெர்டிலைசர் எடுத்துருக்கோம். லிட்டருக்கு 2 ml ஊற்றி கலந்துக்கலாம். எல்லாம் மேலே தெளித்து விட்டுக்கலாம். மண்ணிலையும் ஊற்றிக்கலாம். இது அன்னாசி பழ செடி நல்லா வேர் பிடிச்சி வளர உதவும். அன்னாசி பழ செடியை க்ரோ பேக்கில் மாற்றி நடுறதுக்கு மண் கலவையை தயார் செஞ்சுக்கலாம். செம்மண் 5 சட்டி, மணல் 1 சட்டி போட்டுக்கலாம். முட்டை ஓடு பவுடர் 100 கிராம் போட்டுக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு 100 கிராம் போட்டுக்கலாம். மக்கிய தொழு உரம் 3 கிலோ போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வீட்டில் நாங்களே செஞ்ச க்ரோ பேக் 2 எடுத்துருக்கோம். அதில் இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடிப்பகுதியில் தேங்காய் நார் போட்டுக்கலாம். கறி துண்டுகளை போட்டுக்கலாம். பேக்கில் இருக்கிற அதிகப்படியான தண்ணியை உறிஞ்சி வச்சுக்குவோம். மண் கலவையை க்ரோ பேக்கில் போட்டு நரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்துடலாம். 2 பேக்லேயும் மண் போட்டு நரைச்சாச்சு. கவரில் போட்டு வச்சுருந்த அன்னாசி செடிக்கு 45 நாள் ஆகுது. வாங்க கவரை கட் பண்ணிக்கலாம். க்ரோ பேக் மண்ணில் வச்சு கவனமாக கவரை பிரித்து எடுத்துக்கலாம். பேக்கில் கொஞ்சம் கேப் விட்டு மண் நரைச்சிக்கலாம். செடியை சென்டராக வச்சுட்டு சைடில் மண் கலவையை போட்டு நரைச்சிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு செடியும் நட்டுக்கலாம். 2 செடியும் நட்டாச்சு. நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு செடிக்கும் ஊற்றிக்கலாம். 2 செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதோட அன்னாசி செடி நட்டு 2 மாதம் ஆகுது. சீவீட் ஹியூமிக் ஆசிட் எடுத்திருக்கோம். ஹியூமிக் ஆசிட் 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 ml ஊற்றிக்கலாம். சீவீட் லிட்டருக்கு 3 ml ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ஒரு செடிக்கு 2 லிட்டர் ஊற்றிக்கலாம். ஹியூமிக் ஆசிட் வேர் வளர்ச்சியை அதிகரிக்கும். சீவீட் செடியோட வளர்ச்சிக்கு உதவும். 1 லிட்டர் தண்ணியில் 3 ml சீவீட் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம். செடி மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். 2 செடிக்கு ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இதோட அன்னாசி பழ செடி நட்டு 6 மாதம் ஆகுது. செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். குருத்து பகுதி நல்லா இருக்குது பாருங்கள். இதோட அன்னாசி செடி நட்டு 6 மாதம் ஆகுது. செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் மீன் அமிலம், பஞ்சகாவியம் மாதம் 2 முறை குருத்து பகுதியில் ஊற்றலாம். நாங்கள் மீன் அமிலம் எடுத்திருக்கோம். லிட்டருக்கு 5 ml ஊற்றி கலந்துக்கலாம். அதை இந்த மாதிரி குருத்தில் ஊற்றிக்கலாம். அப்படியே வேறு பகுதியிலும் ஊற்றலாம். குருத்துக்குள்ளே மீன் அமில தண்ணி ஊற்றுறதால பூக்கள் நல்லா திரட்சியாக வரும். காய்களும் பெருசாக வரும். இதோட செடிக்கு 9 மாதம் ஆகுது. அன்னாசி செடியை பூவிட வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். குருத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். பழங்களை பழுக்க வைக்கிற எத்திலீன் ரைப்னர் பவுடர் எடுத்திருக்கோம். இதை ஒரு செடிக்கு ஒரு பாக்கெட் குருத்துக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் 2 கிராம் இருக்கும். 2 செடிக்கும் போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் போட்டாச்சு. குருத்து பகுதியில் எத்திலீன் ரைப்னர் பவுடர் போட்டு 20 நாள் ஆகுது. குருத்து பகுதி லேசாக கருகி இருக்குது பாருங்கள். இதோட ரைப்னர் பவுடர் போட்டு 1 மாதம் ஆகுது. பூ விட தொடங்கி இருக்குது பாருங்கள். குருத்துக்குள்ளே சின்னதாக சிகப்பாக பூ தெரியுது பாருங்கள். இதோட பூ வந்து 3 நாள் ஆகுது. பூ கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். 2லேயுமே பூ விட்டு இருக்குது. மீன் அமிலம் லிட்டருக்கு 5 ml கலந்துக்கலாம். அன்னாசி செடி இலைங்க மேலே படும்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதோட செடிக்கு 10 மாதம் ஆகுது. அன்னாசி பழப்பூ அழகாக பெருசாக செண்டு மாதிரி வந்திருக்கு. இதில் நிறைய சின்ன சின்ன பூக்கள் இருக்குது பாருங்கள். இந்த பூக்கள் எல்லாத்துலேயும் மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் ஒரு அன்னாசி பழம் உருவாகுது. இதில் வயலட் கலரில் பூ விட்டு இருக்கு பாருங்கள். ரெண்டுலேயும் விட்டு இருக்கு. வாங்க அன்னாசி செடியை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பிளேட் மாதிரி இருக்கிற கத்தி எடுத்துக்கோங்க. கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் இலையில இருக்கிற முள் கையில் குத்தாது. அடிப்பழுப்பு காய்ந்த இலைகளை வெட்டி நீக்கிடலாம். பாருங்கள் 2 செடியும் சுத்தம் பண்ணியாச்சு. மண்புழு உரம் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இதில் 50 கிராம் வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கலாம். ட்ரைகோடெர்மா விரிடி 20 கிராம் போட்டுக்கலாம். நால்பக் பயோ ஃபெர்டிலைசர் எடுத்திருக்கோம். இதில் அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா இருக்குது. இது என்பிகே பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு 15 ml ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி கலந்துக்கலாம். வாங்க மண்புழு உரத்தை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து வச்சுருந்த என்பிகே பாக்டீரியா கரைசலை தெளித்து விட்டுக்கலாம்.
ஒரு செடிக்கு 1/4 கிலோ மண்புழு உரம் வச்சிடலாம். ரெண்டு செடிக்கும் வச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டுக்கலாம். அன்னாசி பழப்பூ காயாக மாறி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கடலை புண்ணாக்கு எடுத்திருக்கோம். 1/4 கிலோ ஒரு பக்கெட்டில் போட்டுக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு 50 கிராம் போட்டுக்கலாம். 4 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு காட்டன் துணியால் கட்டி 3 நாள் ஊற வச்சுக்கலாம். கடலை புண்ணாக்கு கரைசலை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு செடிக்கு 2 லிட்டர் கடலை புண்ணாக்கு கரைசல் ஊற்றிக்கலாம். ரெண்டு செடிக்கும் ஊற்றிக்கலாம். அன்னாசி பழப்பூ பூவிலிருந்து பழமாக மாறுறதுக்கு 90 நாள் ஆகும். இப்போ செடிக்கு 13 மாதம் ஆகுது. காய்கள் ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. 2 அன்னாசி காய்களும் ராஜா தலையில் கிரீடம் வச்ச மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். 14வது மாதத்தில் அன்னாசி காய்கள் லேசாக பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்லாவே பாதி காய்களே மஞ்சள் நிறமாக மாறி இருக்குது பாருங்கள். அன்னாசி செடியில் வாழையில் பக்க கன்று வர மாதிரி இதுலேயும் பக்க கிளைகள் வருது பாருங்கள். இதை எடுத்து நட்டு வச்சா செடி சீக்கிரமாக வளரும் பாருங்கள். அன்னாசி பழம் நல்லா முழுசாக பழுத்து மஞ்சள் நிறமாக மாறிடுச்சு. அறுவடைக்கு தயாராகிடுச்சு. வாங்க அறுவடை பண்ணிடலாம். இந்த மாதிரி அரிவாளால் தண்டை வெட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பழத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல அறுவடை தான். ஒரு பழம் 1 கிலோ வெயிட் வந்தது. வாங்க அன்னாசி பழத்தோட கொண்ட பகுதியை அறுத்து எடுத்துக்கலாம். பின்பகுதியை அறுத்து எடுத்துக்கலாம். அன்னாசி பழத்தோட தோலை சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் போட்டாச்சு. வாங்க டேஸ்ட்டுக்கு உப்பு மிளகாய் தூள் பொடி கலந்துக்கலாம். மேலே லேசாக தூவி விட்டுக்கலாம். தடவி விட்டுக்கலாம். அன்னாசி பழம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.